வெல்கம் டு தமிழ் சனிவுட். தனுஷ் ஏக்கி ரிலீஸுக்கு தயாராக உள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிளை நவம்பர் 25 படக்குழு ரிலீஸ் பண்ண போறதா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த படம் இந்த வருடம் டிசம்பர் மாதம் நேரடியாக தேட்டரில் வெளியாக போகுது. ஜெயம் ரவி அவர்களுடைய காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியாக போகுது. இந்த படம் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் உருவாகிற இந்த படம் கூடிய சீக்கிரமா தியேட்டர்ல வெளியாக போகுது. வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி நடிச்சிட்டு இருக்க விடுதலை 2 திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சை நவம்பர் 26 சென்னையில படக்குழு ரொம்ப கிராண்டா நடத்த போறாங்க. இந்த ஆடியோ லான்ச்ல படத்துடைய டெய்லரையும் படக்குழு ரிவீல் பண்ண போறாங்க. இந்த படம் டிசம்பர் 20 தியேட்டர்ல வெளியாக போகுது. விஜய் சேதுபதி நடிச்சு இந்த வருடம் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மகாராஜா படத்தை ஜப்பான்ல மொழிபெயர்த்து அங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. அங்க 4000 தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா பரபரப்பு தகவல் வெளியே இருக்கு. இயக்குனர் தம்பி ராமையா இயக்கி நடிச்சு ரிலீஸுக்கு தயாராக உள்ள ராஜா கில்லி படத்தோடைய டெய்லர் வெளியாயிருக்கு. இந்த படம் டிசம்பர் 13 தியேட்டரில் வெளியாக போகுது. புஷ்பா 2 திரைப்படத்தோடைய ஐட்டம் சாங் வருகின்ற நவம்பர் 24 வெளியாக போகிறது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க. டிஎஸ்பி இசையமைப்பில் உருவாயிருக்கு. இந்த படத்துடைய முக்கியமான ஐட்டம் சாங்கில் அல்லு அர்ஜுன் கூட சீலியெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே புஷ்பா படத்தில் வெளியான ஓ சொல்றியா பாடல் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. அதே போல் இந்த பாடலும் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் பேனிந்திய அளவில் இந்த பாட்டிற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இந்த பாடலுடைய ரீக்கல் வீடியோவை வருகின்ற நவம்பர் 24 பேனிந்திய லெவலில் படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாடல் வெளியாகி உலக அளவில் மிகப்பெரிய வைரலான இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் எகரும். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது திரைப்படத்தை இயக்குனர் சுதா கங்காராவ் இயக்குறாங்க. இந்த படம் சூர்யா நடித்து டிராப் ஆன புறநானூறு படம். ஸோ இந்த படத்தில் முக்கியமான ரோலில் ஜெயம் ரவி, அதர்வா நடிக்க போகிறதாவும், விஷாலும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதாவும், எஸ்கேக்கு பேரா சீரியலா நடிக்க போகிறதா தற்போது தகவல் வெளியே இருக்கு. சூர்யா அவர்களுடைய 45வது திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்குறாங்க. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் டிசம்பரில் தொடங்க போகுது. இந்த நிலையில் இந்த படத்தில் சூர்யாவுக்கு பேரா திரிஷா நடிக்க கமிட் ஆகிருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. ஏற்கனவே திரிஷா விஜயுடைய லியோ மற்றும் கோட் படத்தில் கேமியோ டான்ஸ் ஆடி வைரலானாங்க. அதன் பிறகு தற்போது அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படத்தில் ஹீரோனியாக நடிச்சிட்டு இருக்காங்க. தற்போது சூர்யா அவர்களுடைய 45வது திரைப்படத்தில் ஹீரோனியாக நடிக்க கமிட் ஆகிருக்காங்க. நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் சொன்ன மாதிரி பொங்கல் அன்னைக்கு நேரடியாக தியேட்டரில் வெளியாக போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. படக்குழு அதிகாரப்பூர்வமாக இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லி படத்தோடைய தியேட்டரிக்கல் உரிமை மற்றும் ஓடிடி உரிமத்தை வித்துட்டாங்க. இதனால குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு நேரடியாக தியேட்டரில் வெளியாக போகுது. நம்ம கிடைச்ச தகவல் படி பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 10 இந்த படம் பேனிந்திய படமாக தியேட்டரில் வெளியாக போகுது. தளபதி 69 திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படம் ஹச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் ஹீரோவாக நடிக்கிறாங்க. பூஜா கிட்டே விஜய்க்கு பேரா நடிக்கிறாங்க. தளபதி 69 திரைப்படத்தில் சிவராஜ்குமார் முக்கியமான ரோல் நடிக்கிறதா அவரே சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் வரலட்சுமி ஒரு முக்கியமான ரோலில் தற்போது நடிச்சிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. விஜயோட சர்க்கார் படத்தில் வில்லியா நடித்த வரலட்சுமி தளபதி 69 திரைப்படத்திலையும் வில்லியா நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் பக்கா பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகிறத ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. தற்போது வரலட்சுமி இந்த படத்தில் நடிக்கிறதுனால வரலட்சுமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் பெண்மணியாக நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால இந்த படம் பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.